டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நடந்தது. என்னுடைய 4 மக்களுக்கும் அழகா பூரி இடியப்பம் வாயில் விட்டு கொடுக்கும்போது ஒரு பெரிய அலை வந்து என் 4 குழந்தையும் சிக்கி வாரி சேதனப்படுத்தி விட்டது. எனக்கு சுனாமின்னு தெரியாது. ஒரு குடம் தண்ணி எடுக்க வெளியே போயிருந்தேன். தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதில் கடலை கண்டு பயந்து பிள்ளைங்களை கொண்டு வீட்டுக்குள்ளே சேர்த்தேன். ஓலை வீடு பிரிஞ்சு பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளை ஒரு பையனும் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. December 26, 2024 marks 20 years since a devastating tsunami struck the coasts of several countries bordering the Indian Ocean, including Indonesia, Thailand, Sri Lanka, and India. The tsunami left an indelible scar on the lives of thousands. In Tamil Nadu's Kanyakumari, survivors recall being struck by towering waves which seemed to rise to the skies, sweeping away children, pregnant women, and the elderly in moments. The hardest hit families were in Kulachal and Kottilpadu, where entire households were wiped out. நைட்டு 8 மணி வரை எங்களுக்கு இங்கே வந்தோம். 8 மணிக்கு தான் வந்த பிறகும் எதையுமே நாங்கள் பார்க்க முடியல. காலையில் 10 மணிக்கு பிறகு தான் எல்லாரையுமே பணமாக தான் பிள்ளைங்களெல்லாம் தூக்கி எங்களை தந்தாங்க. இது உங்கள் தங்கச்சி, இது மூத்த தங்கச்சி, இது சின்ன தங்கச்சி, இது உங்கள் சித்தப்பா அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அதுதான் 26 பேர். அப்பாவுடைய குடும்பமும் அம்மாவுடைய குடும்பமும் 26 பேர். எங்கள் குடும்பத்தில் 30 பேர் இறந்தாங்க. எங்கள் தம்பி தென்னை மரத்தில் ஏறினா இன்னொரு தம்பிக்கு கையில் பணமே கிடைக்கல. அப்படி எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 6 இதோடு இருக்கிறோம். இந்த இதோட நாங்கள் அன்னைக்கு நாங்கள் ராமேஸ்வரம் போயிருந்தோம். அதனால ஊரில் இல்லை. ராமேஸ்வரம் போயிருந்தனால நாங்கள் தப்புனோம். உடனே வந்தோம். வண்டி பிடிச்சி வந்து எல்லாரையும் பார்த்து எடுத்து அழுது புலம்பி நாங்கள் கிடந்தோம். The natural disaster, one of the deadliest in recorded history, claimed approximately 230,000 lives across 14 countries. In the aftermath, recovered bodies were given mass burials, disregarding distinctions of religion or caste, with grief alone uniting the survivors. ஒரு வயது குழந்தையிலிருந்து முதியவர் வரை பிறந்திருக்கிறார்கள். ஒரு தலைமுறையை அழிந்து போனது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த வடு என்பது, இந்த உயிரிழப்பு என்பது என்றுமே எங்களது மனதை விட்டு நீங்குவது கிடையாது, மறைவதும் கிடையாது, மறையவும் முடியாது. எனவே தான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளை, சுனாமி நினைவு நாளை நாங்கள் துக்க நாளாகவும் ஒட்டுமொத்த ஊர் மக்களும் மீன்பிடி தொழிலுக்கு செல்வதை தவிர்த்து விட்டு அன்றைய நாள் அஞ்சலி செலுத்துகின்ற நாளாக நாம் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறோம். Though fishing communities affected by the disaster have tried to rebuild their lives, the tsunami's shadow still looms large, making recovery a slow and difficult journey. இந்த மக்களை இந்த கடல் அள்ளி நேரடியாக அந்த கனாலில் கொண்டு போட்டதனால் அந்த சகதியிலிருந்து மக்கள் மீண்டு வெளியே போய் தங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலாத நிலைமை. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தனை மக்களை கொட்டில்பாட்டிலே பலியாக்கிய அந்த சுனாமியினால் ஏற்பட்டு காரணமாக இருந்த அந்த கால்வாய் இன்னும் அதே மாதிரி சுத்தம் செய்யப்படாமல் அதே சகதியுமாக இருக்கின்றது. மீண்டும் இது போன்று ஏதாவது ஒரு அசம்பாவிதனம் வந்தால் இந்த மக்கள் மீண்டும் அதிலே பலியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய கவலை. அழகான குடும்பம், நன்றாக வாழ்ந்து வந்தோம். சுனாமி பேரழிவில் 4 குழந்தை இழந்து நான் இன்னைக்கு ஆழ்ந்த சோகத்தில் நிற்கி. ஆனால் கடவுள் மரபிறப்புக்கு எனக்கு 3 குழந்தை திருப்பி தந்ததுக்கு கடவுளுக்கு கோடான நன்றி சொல்லிடுறேன். In Kanyakumari district alone, over 1,000 people were killed, with the villages of Kulachal and Kottilpadu bearing the brunt of the tragedy, where 500 lives were lost.